ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தள்ளுவண்டியில் கிடைக்கிற நேட்டிவிட்டி டேஸ்ட்டோட இருக்கிற ஃபுட்டு மாதிரி எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனால் கூட கிடைக்காது. அப்படி ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரோட் சைடு மஷ்ரூம், ரோட் சைடு காளான். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலில் இருந்து எப்படா 4 மணி ஆகும், அந்த ஒரு அண்ணா பேரூர் கோயிலுக்கு முன்னாடி வண்டியில் மஷ்ரூம் பண்ணுவார். ஸ்கூலை விட்டு போய் இறங்கி பஸ் விட்டு இறங்கி காளானை சாப்பிட்டுட்டு அடுத்த பஸ் பிடிச்சி மாதம்பட்டி போவேன். ஸோ அந்த டேஸ்ட்டு அப்படி இருக்கும். அந்த தள்ளு வண்டியில் கிடைக்கிற மஷ்ரூம் காளான் எப்படி பண்ண போகிறோம். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் இதை கல்யாணத்தில் போடுறப்போ எல்லாரும் அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களுடைய கோவை கஃபேல இந்த ரோட் சைடு மஷ்ரூம் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு அவ்வளோ பேருக்கு உண்டான ஃபேவரட்டான டிஷ்ஷு. ஸோ இன்றைக்கி அதை எப்படி செய்ய போகிறது பார்க்கலாமா? வாங்க. தேவையான முதல்ல இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். காளான் 250 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், ஆயில், உப்பு, குருமிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா யூஸ் பண்ணலாம், அப்புறம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். இப்போது முதல் ப்ராசஸாக நம்ம மஷ்ரூமை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ 250 கிராம் மஷ்ரூம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு, ஸோ மிளகாத்தூள், லைட்டாக தண்ணி தொளிச்சு, நம்ம எப்படி ஒரு சில்லிக்கு பேட்டர் போடுவோமோ அந்த மாதிரி இதை ஒரு பேட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணுறதுனால காரம் அளவாக பண்ணிக்கலாம். காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ மஷ்ரூம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுறோம். ஒரு சில்லி சிக்கன் போடுற மாதிரி ஒரு டிஷ்ஷில் இந்த நுரை அடங்குச்சுன்னா அது நல்லா குக் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம போடுறப்போ நிறைய நுரை வரும். ஒரு ஃபுட்டு குக் ஆனதுக்கப்புறம் அந்த நுரை அப்படியே அடங்கிடும். ஸோ நல்லா ஆரஞ்சு ப்ரௌன் கலரில் அந்த மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆகுது. இன்னும் நல்லா கிறிஸ்பாக இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். மஷ்ரூம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான். நல்லா மொறுன்னு குக் ஆகிருக்கும். இதை கிரேவி பண்ணி அதில் கிரேவியில் போட்டு அதில் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் மேஜராக பண்ணுறோம். இப்போ நம்ம மஷ்ரூம் சமைக்க போகிறோம். ஆயில் சூடான உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நல்லா இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு கூட வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணுறோம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஸோ வெங்காயம் சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் சில்லி பவுடர், கறி மசாலா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மசாலாவை போட்டு
அடுத்ததா பெப்பர் பவுடர், கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஒரு 250 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே தண்ணி சூப் மாதிரி இருக்கும். இந்த தண்ணி வந்து சாசஸ் எல்லாம் சேர்த்த போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா அப்படியே திக்காகும். நல்லா ஒரு லூஸான கண்டிஷனில் இருக்கிறப்போ இந்த நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூமை போட்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த மஷ்ரூமும் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகி நல்லா ஒரு காளானுடைய ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் சைடில் நின்றுட்டு ஆர்டர் பண்ணி அவங்க வந்து அப்படியே லைவாக நின்று இந்த பவுடர்லாம் போட்டு நம்மளுக்கு சுட சுட ஒரு சின்ன பிளேட்லையோ இல்லை ஒரு இலையிலையோ வச்சு மேலே வந்து கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தருவாங்க. சுட சுட அப்படியே நின்று சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸோ தண்ணி நல்லா வந்து கொதிச்சுட்டுருக்கு. இதில் டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் 2 ஸ்பூன். ஸோ சாசஸ் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கிளியர் சூப்போட கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதோடைய டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் மறுபடியும் மொத்தமாக சேர்த்திருக்கேன். ஸோ சாஸ் சேர்த்துனதுக்கப்புறம் அது அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி வந்து லைட்டாக திக்காகுது. இப்போ நம்ம வந்து சாஸெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அது நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூம் வந்து நல்லா அப்படியே ரொம்ப சாஃப்டாக குக் ஆகும். அந்த கிரேவியில் நல்லா சுண்டணும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து பொறுமையாக அதை வந்து குக் பண்ண போகிறோம். நம்ம கலர்ஸ் எதுவுமே போடலை. அதனால் நேச்சுரலாக அந்த பெப்பர் கலர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸுடைய கலரில் இந்த மஷ்ரூம் வந்து சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. தண்ணியில் இந்த மஷ்ரூம் வந்து நல்லா அப்படியே வந்து குக்காகி சுண்டணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மஷ்ரூம் வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த சாஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அதில் வந்து மறுபடியும் குக் ஆகும். டீப் ஃப்ரைக்கு அப்புறம் மறுபடியும் குக் ஆகும். டொமேட்டோ சாஸ் வந்து பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். இது வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், நம்ம மஷ்ரூம் அப்படியே நல்லா ஒரு மாதிரி கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா திக்காயிட்டே இருக்கு. சூப்பராக மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. மஷ்ரூம் சூப்பராக ரெடியாக இருக்கு. அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க அப்படியே அந்த வாழை இலையில் சூடாக அட்டகாசமாக தள்ளு வண்டியில் எப்படி வந்து ஒரு டிஷ்ஷு பண்ணுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அப்படியே இந்த சுட சுட பச்சை வெங்காயம் சேர்ந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நல்லா கொத்தமல்லி தழை பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு தள்ளு வண்டியில் பண்ணுற மஷ்ரூம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.